ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மிஷின் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வித் க்ரெயின் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் க்ரெயின் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குறது இல்லை, நம்ம மிஷினில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம துரை மாடலு. ஸோ நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மிஷின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் உரலோட சைஸும் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக மரம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. ஸோ அது குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினை நம்ம வந்து கஸ்டமர் ஒருத்தர் பழைய மிஷின் வச்சுருந்தாரு. அதை எடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருந்தேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்குது, உள்ளே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மோட்ரு, ஒரு கியர் பாக்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் 2.5 லட்சம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 15,000, இது ஒரு 40,000, ஒரு 65,000 தான் உங்களுக்கு வந்து காஸ்ட்டே வரும். பட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மிஷின் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இது அப்படியே தூக்கி காமினா. ஸோ அதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருந்தால் தூக்கிடலாம், அவ்வளோதான். லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போது நான் வச்சுருக்கேன். ஸோ இதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் ஷீட் மெட்டல், ஃப்ரேமே இல்லை. உள்ள வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm தகடு, வெறும் தகரத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் குவாலிட்டியான மிஷின் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஷீட் மெட்டல் ஒர்க்கு தான், ஒரு நட்டு வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கான ஒர்த்து ஒன்றுமே இல்லை. ஒரு கியர் பாக்ஸு, ஒரு மோட்டர் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். பிகாஸ் இதுக்கு மேலே தான் எல்லாமே அசம்பிளி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் ஆயில் மாற்ற முடியும். ஸோ வெரி ஹை மெயின்டெனன்ஸ் மிஷினு. இதுவே நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதான் மோட்ரு, கிராம்ப்டன் மோட்டர் போட்டிருக்கோம். பெல் ட்ரைவ்லேயே உங்களுக்கு வந்து RPM ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஆயில் மாற்றணும் எந்த அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு மந்த்லி இல்லை வீக்லி ஒரு 2 டைம் க்ரீஸ் மட்டும் போட்டுவிட்டால் போதும். ஸோ ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் மிஷினு. ஸோ குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கான ஒர்த்தாக நம்ம மிஷின் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேனல் எல்லாமே ஹெவியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 800 கிலோ வருது. இப்போ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 200 கிலோ கூட டச் பண்ணாது, அவ்வளோதான் இருக்குது மெட்டீரியலோட டோட்டல் ஒர்த்து. ஸோ ஒரு 2 பேர் இருந்தால், ஒரு 2-3 பேர் இருந்தால் மிஷினே அசால்ட்டாக நம்ம மூவ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப நார்மலான குவாலிட்டியாக மிஷின் பண்ணிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி மிஷின், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மிஷின் எல்லாம் சொல்லி விற்றுட்டுருக்குறாங்க. பட் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ரைஸ்க்கான ஒர்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2.5 லட்சம் 2.25 லட்சம் கொடுத்து வாங்குற மிஷினுக்கு அந்த மெட்டீரியல் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்களே ஓப்பன் பண்ணி ஷாக் ஆகிட்டோம். என்னடா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மிஷின்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லையான்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ், ஒரு மோட்டர் தான் இருக்குது. அதுக்கு இந்த ரேட்டில் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறான்னு தெரியல. ஸோ நம்ம மிஷின் வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.